ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன அப்படின்னா, அந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறீங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதனால் வந்து ஒரு எனர்ஜியாக இருக்குப்பா. நல்ல விஷயமான கேள்வி கேட்குறப்போ ஒரு நல்ல விதமாக ஒரு பதில் சொல்கிறப்போ மனசுக்கு ரொம்ப அந்த வீடியோ போட்டதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. அப்புறம் வந்து சில பேர் அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கூட இருந்து வந்து உங்கள் வேலையை காட்டுறேன். அது சரி, கருப்பு ஆடு யாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்ன அப்படின்னா, குமரேசன் அவங்க வந்துட்டு, அக்கா நீங்கள் கெட் ரெடி வித் மீ சாங் வச்சு வீடியோஸ் எல்லாம் போடுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஹையா ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக நான் இதனால் வரைக்கும் கெட் ரெடி வித் மீ நான் வந்து பண்ணது கிடையாது. எனக்கு என்னென்னா, நம்ம வீட்டு சைடில் எப்படி வச்சு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் உட்காந்துருக்க மட்டும்தான் தெரியும். இதுக்கு கீழே 1 2 3 4 இன்ச்சு தான் இருக்கும். என்னோட இன்ச்சுக்கு 4 இன்ச்சு தான் இருக்குது இடம். இது எத்தனை அடி கணக்கில் எனக்கு தெரியல, அவ்வளோதான் இருக்கும். நான் எனக்கு எப்படி லைட் வச்சு எப்படி போடுறோன்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. சரி, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? அப்புறம் எஸ்விஜி என்ன பேர்? எஸ்விஜி மிங் தமிழ் தனித்தனியா படிக்கிறனால வேற மாதிரி. பெரிய பையன் என்ன படிக்கிறாங்க? அண்ணாவோட அப்பா இல்லையா, அக்காவும் கூட பிறந்தாங்க. எத்தனை பேர்? தம்பி வந்து பிகாம்ல வந்து டிஎம்டிஎம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேட்டா மைனிங், அதை வந்து தம்பி படிச்சுட்டு இருக்கான். அண்ணாவுக்கு வந்து அப்பா இல்லை, அவர் இருந்திருந்தான்னா இவர் என்ன ரேஞ்சில் இருப்பாருன்னு எனக்கு தெரியல. எப்படி படிச்சிருப்பேன், என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு ஒரு மாதிரி வேற லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். 9 வயசுல இறந்துட்டாரு. 25 வருஷம். இவர் வந்து வீட்டுக்கு ஒரே பையன் தான். அக்கா அவங்க கூட பிறந்தாங்க. என் கூட பிறந்தவங்க 2 தங்கச்சி. நாங்கள் வந்து மொத்தம் 3 பேர் அக்கா தங்கச்சி. நான் வந்து வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு, எனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி, எனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி, மொத்தம் நாங்கள் 3 பேர். அப்புறம் பிரவீன்குமார், கோல்டு எத்தனை பவுன் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும். கண்டிப்பாக நான் வந்து அது உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஒரு 500 பவுன் வாங்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. 500 பவுனா? இப்போ பவுன் ஆசை இருக்கு. அது வந்து மேபி அடுத்த ஜென்மத்துல நடக்கலாம். ஜென்மங்கிறது இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் அது முடியாது. 500 பவுனா? இப்பெல்லாம் 1 பவுன் வச்சிருந்தாலே லட்சாதிபதி. பவுன் அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்கிது. அதனால பெருசா ஆசைப்பட்டதாங்க ஏதாவது சிறுசா வச்சு அச்சீவ் பண்ண முடியும். அதனால சும்மா சொன்னேன். ஓகே அக்கா, உங்க தாலி செயின் எத்தனை பவுன் சொல்லுங்க அக்கா, நல்லா இருக்கு. இந்த கொஸ்டின் நாங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கிறோம். இது வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வேணால் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க, சொல்கிறோம். ஏன்னா இது வந்து சொல்லணும்னு இல்லை, தெரியல, பட் சொல்லலாம். பட் இருந்தாலும் ஏன்னா ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேபி எல்லாத்துக்கும் சொசைட்டியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம்னால அது வர்ற இந்த காரணத்தை நான் சொல்கிறேன். அதனால வேண்டாம், ஓகே? எது நினச்சிக்காதீங்க. அப்புறம் கோமதி, உங்களோட மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இது ஒரு வீடியோவை நான் போகிறேன். அது நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வந்து மந்த்லி பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்கிறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக குழந்தைங்க இருக்க வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் அது செலவாகும். ஆனால் நாங்கள் அதில் எவ்வளோ மிச்சம் பிடிச்சி வைக்கிறோம், நாங்கள் அதில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறேன். நிறைய பேர்த்துக்கு தெரியும், நாங்கள் வந்து டிஜி கோல்டில் வந்து தங்கமேல் டிஜி கோல்டில் வந்து போட்டுட்ருக்கோம். அது ஒரு சேமிப்பு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அது இருக்குங்காட்டி தான் வந்து நாங்கள் அந்த அன்றைக்கி பவுனு 80,000 விற்கில் நாங்கள் 1/2 பவுன் எடுத்தோம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு 3 மாதத்தில் இன்றைக்கி வந்து 1,04,000 தங்கம் வந்து ஏறி இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சேவிங்ஸ் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே சமயம் சம்பாதிக்கிற காசில் ஒரு 80% செலவு பண்ணுங்கள். ஒரு 20% சேர்த்து வச்சிங்கன்னா போதும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுறேன். சம்பாதிக்கிறதுல எப்போவுமே ஒரு 80% செலவு பண்ணிடணுங்க. 3/4 செலவு பண்ணிடணும். அன்னன்னைக்கு தேவை என்னென்ன பிடிக்குதோ, என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் பண்ணிடணும். 20% வந்து பின்னாடி ஃபியூச்சரில் நம்ம இருக்கிறோமோ இல்லையா ரெண்டாவது விஷயம்.
பட் இருந்தோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு தேவை ஒரு காசு தேவை, அதை அடுத்தவங்ககிட்ட கேட்கக்கூடாது. அது நம்மகிட்டே இருக்குன்னா நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு மேக்ஸிமம் 20% சேர்த்து வைங்க. அது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அபிப்பிராயம் நான் அப்படி தான் இருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் காமாட்சி நினைக்கிற மாதிரி காமாட்சி, உங்கள் அம்மா அப்பா பற்றி சொல்லுங்கள் அக்கா அண்ட் அண்ணா. நீங்கள் 2 பேரும் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு முன்னாடி ஒரு vlog போட்டிருப்போம் பார்ட் 1ல், அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இப்போ சொல்கிறோம், நான் வந்து 10th, இவர் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? எங்கள் அம்மா அப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு vlog-ஆவே வந்து போடணும்னு நினைக்கிறேன். இதில் சொன்னோம்னா கீழே கேட்டிருக்க கொஷின்ஸ்க்குலாம் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. அது கண்டிப்பாக அதோட அப்டேட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதனால் வரைக்கும் வீடியோஸ் நான் கொடுத்ததே கிடையாது, அவங்கள பற்றி சொன்னது கிடையாது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நாங்களும் மூலனூர் தான் உங்களை மீட் பண்ணணும் ஒரு டைம். ஓகே, யூடியூப் அவங்களே தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது. சில டவுட் கேட்கணும்னு சொல்கிறீங்க. ஓகே, கண்டிப்பாக. அஸ்வின் சாரு பேபி பார்க்க போகலையா? இன்னும் போகல. ஆனால் பட் வந்து பேசியிருக்கோம், நான் இன்னும் போக முடியல. பேபி பிறந்தப்பே வந்து பேசிட்டோம் காலில், ஆனால் வந்து போக முடியல. கண்டிப்பாக நாங்கள் வந்து போகிறோம். ஏன்னா கோயிலுக்கெல்லாம் இப்போ போயிட்டு இருக்கனால போக முடியாத சூழ்நிலை. கண்டிப்பாக வந்து நாங்கள் போகாமல் இருக்க மாட்டோம். நீங்கள் கரெக்டாக எந்த இடத்தில் மூலனூரில் இருக்கீங்க? நிறைய பேர் வந்து நாங்கள் போகிற லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. சரிங்களா? இதான் லொக்கேஷன் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து மூலனூர் தான் இருக்கோம். ஆனால் வந்து எங்களோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. கரெக்டாக அந்த பாலத்தை கண்டுபிடிச்சி வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடுங்க பார்க்கலாம் எந்த இடம் அப்படின்னு சொல்லுங்க. ஆர்கிஸ்டிக் துணி சுத்தன நீங்களும் தம்பி வீடியோஸ் நீ எதுக்கு கேட்குறீங்கன்னு தெரியல விக்னேஷ் ப்ரோ. ஆனால் அந்த வீடியோ இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து தொலாவி உங்களுக்கு அனுப்புறேன். தம்பி சுற்றி இருக்கான், அந்த வீடியோவே எடுக்கலையே. அவருக்கு இருக்குது, அதனால கேட்குறேன். உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே, அது ஓகே. அது என்ன தம்பிகிட்ட கேட்டோன்னா இருந்துன்னா. அப்புறம் சந்திரமதி கார்த்திக், அது மதி அக்கா, நீங்கள் எங்கள் வீடு கட்டுறீங்க, வீடு எங்கே கட்டுறோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் அப்டேட். எங்கள் ஊரில் தான், ஆனால் கூடிய சீக்கிரம் அப்டேட் கொடுப்போம். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அக்கா. அப்புறம் அண்ணா ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் எங்கே உங்கள் ஏரியா என்ன? நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பாலு வினிதா சிஸ்டர், ஆனால் இப்போ வந்து ஒர்க்குக்கு போகிறதில்ல. ஸோ வந்து போகாத இடத்தோட அப்டேட் நம்ம கொடுக்கக்கூடாது, அதை இக்னோர் பண்ணிடலாம். அது நமக்கு அந்த அண்ணா ஒர்க் பண்ணுறத நான் கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொன்னேன். அது கண்டிப்பாக 2026 அப்டேட் கொடுக்குறோம். ஆனால் வந்து இப்போ டெம்பரவரி தான், பர்மனெண்ட் கிடையாது. அது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனால் வந்து நான் சொல்கிற கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு இவர் வந்து பர்மனெண்ட் கவர்மெண்ட் தான். அது ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு ஜாபே தான், எனி டைம் வேலை இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வெயிட் பண்ணி இருந்து அதையும் பார்த்துக்கிட்டு வீடியோஸும் போட்டுட்டு வெளியே வண்டிக்கு வாடகைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு சக்ஸஸ் தான். எனக்கு தெரிஞ்சு கோயிலும் சாமி கும்பிட்றேன், முருகனை கும்பிட்றேன், எல்லாமே பண்ணுறேன். கடவுள் ஏதோ ஒரு வழியில் வந்து எங்களுக்கு வந்து கண்ணை திறந்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வேலையை வந்து தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து கவலையே லைஃப் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, சொல்லிட்டோம். நியூ வீடியோ ஓகே கண்டிப்பாக. சாரு அக்காவுக்கு என்ன பேபி? சாரு அக்காவுக்கு வந்து கேர்ள் பேபின்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அக்கா இது ஓகே சொல்லிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 21 கமெண்ட் வந்திருக்கு. நேற்று ஒரு முக்கியமாக ஒரு 2 கமெண்ட் 3 கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். மீதி கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து நான் இப்போ வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். போட்டு 2 நாள் ஆகி இவ்வளோ கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல. வீடியோஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய விஷயம் எங்களை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. மேபி அதனால வந்து தெரிஞ்சனால நம்ம எதுக்கு அந்த நிறைய விஷயம் வந்து புதுசாக எங்களால் அப்டேட் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா என்னன்னு தெரியல. நாங்கள் நினைப்போம், அதை வந்து எங்களால் கொடுக்க முடிய மாட்டேங்குது. என்ன சொல்ற, அந்த மாதிரி அது நடிக்க தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து நிறைய ஃபேக் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போடலாம், அதுதான் வர மாட்டேங்குது. அதனாலதான் வந்துட்டு எங்களால நல்ல நீங்க கேட்கற நல்ல கண்டென்ட் எல்லாம் வந்து முக்கியமா போய் பாக்குறது மாதிரிலாம் எனக்கு வந்து கொடுக்க தெரியலைங்க. அவ்வளவுதாங்க. நான் என்ன சொல்றது, நான் இப்படிதான் எங்களோட இயல்பு, இப்படிதான் அப்படிங்கிற மாதிரிதான் எங்களுக்கு. பட் ஆனா உண்மைதான், என்ன நடக்குதோ ஃபியூச்சர்ல, என்ன அன்எக்ஸ்பெக்டடா எங்க லைஃப்ல என்னென்ன விஷயம் ரொம்ப மேஜிக்கா நடக்குதோ, ஒரு வித்தியாசமா நடக்குதோ, அதை கண்டிப்பா நாங்க உடனே அப்டேட் பண்ணிடுவோம். அதுல மறைச்சோ மாற்றியெல்லாம் பேசுறது இல்லை. என்ன வருதோ என்ன நடக்குதோ அதை வந்து நாங்கள் சொல்லிடுறோம். கண்டிப்பாக நடக்கும். இந்த ஃப்யூச்சரில் வர 2026 கடவுள்கிட்ட நிறையா வேண்டி இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கடவுள் எங்களுக்கு செய்வான்னு எங்களுக்கு கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அப்படி நடந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக கண்டிப்பாக சொல்லி உங்களோட பிளஸ்ஸிங்கும் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவோம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எதிரிகள்னு இருப்பாங்க.
இருந்தாலும் அதை வந்து சொல்லிக்க மாட்டாங்க. எல்லாரோட லைஃப்ல எல்லாருமே இருப்பாங்க. இல்லாமலாம் அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பாங்க. எங்களுக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். ஆனால் இன்னமும் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் அவங்க வழிக்கு போகிறதில்ல. எதிரிகள்ங்கிறதோட அது ஒரு எதையுமே எதிர்பார்த்து என்னதான் ஒரு கெட்டது யாராச்சும் பண்ணா கூட திருப்பி அவங்களுக்கு எதுவுமே பண்ணாம நாங்க அப்படியே அதை கடந்து போயிடலாம். வேணாம் இருந்துட்டு போறாங்க, நல்லா இருந்துட்டு அப்படியே போறாங்க இருந்துட்டு அப்படின்னு நாங்க வந்துடுறோம். அது எப்படி சொல்றதே எனக்கு விட்டுறலாம்னு தெரியல. இருக்கோம். விட்டுறலான்னு இருக்கிறோம். ஆனா வந்து சொல்ல மாட்டாங்க, நாங்க அதை சொல்றோம், அவ்வளவுதான். சரி ஓகே. இது மேபி 2026 எல்லாத்துக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும்னு மட்டும் நாங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கிறோம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவங்கவுங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ, உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் கும்பிட்ற கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 ரூபா போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா பின்னாடி அதுக்கப்புறம் வளர்ந்து வர நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வளர்ந்துருவீங்க. எடுத்தோடனே நம்மளால பெருசாக வந்து பண்ண முடியலனாலும் சின்னதாக. ஏன்னா இப்போ நிறையா பேர் ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்ங்கிறப்போ நம்பி வாங்குறதுனால தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ நானே பண்ணிட்டு தான் என்னை நம்பி எத்தனை பேர் வந்து வாங்கினீங்க. என்னோட டைரி பார்த்தீங்கன்னா 2 டெய்லியும் ஒரு 500க்கு மேலே தான் எனக்கு கஸ்டமரே இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு நல்ல ப்ராடக்டோ ஒரு எதாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்தங்காட்டி தான் இப்போவும் வந்து என்னை வந்து கலெக்ஷன்ஸ் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வந்து உண்மையாக இருங்க. எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும்னு பாருங்கள். மெயின் வந்து என்னென்னா ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. ரிப்ளை கொடுங்க, ஓகேங்களா? இப்போ இதனால் வரைக்கும் நானாக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ அடுத்த 2026 வந்து அப்டேட் கொடுக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் அதுக்கான இது எனக்கு இன்னும் வரல. ஆனால் வந்து தேடி கண்டுபிடிச்சி போயிருக்கோம். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதனால் வரைக்கும் கொடுத்தது நல்லா தான் கொடுத்தேன். உங்களுக்கு இனிமேல் கொடுக்க நல்லபடியாக தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரி ஓகேங்களா? இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கை இப்படி தைச்சிருக்கேன். நெக் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்கேன். பின்னாடியும் அப்படி தான் நாட், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பின்னாடி நாட் வச்சுருக்கேன். இது க்ரீன் கலரு. இதுக்கு வந்து சாண்டல் கலர் ஃபேண்ட்டு. இந்த ஷாலில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். ஸோ வந்து ஃபேண்ட் வந்து நான் அது ஸ்ட்ரைட் கட் ஃபேண்ட்டை தான் வந்து நான் தைச்சிருக்கேன். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சரோ கலெக்ஷன்ஸில் இருக்குது. இப்போ இந்த கலர் கேட்க வேண்டாம். இருக்கிற கலர் வந்து என்ன கலர் பேக்கில் எடுங்கப்பா. கொஞ்சம் தான் இருக்கும் அது. ஏன்னா நான் பிளாக் கலர் போட்டு வீடியோ போட்டப்பே வந்து கேட்டிங்க. அந்த பிளாக் வந்து இன்னும் அது வந்து நான் எடுத்துகிட்டு வரல. இப்போ நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் மாம்பழ கலர் நகாப்பழ கலர் ஃபேண்ட்டு ஷால். அதாவது பார்த்தா தான் இப்படி இருக்கும். ஆனால் ஸ்டிச் பண்ணி போகிற விதத்தில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது இது வந்து ஆரஞ்சு கலர் அப்படி தான் பார்க்க தான் அப்படி இருக்குங்க. ஆனால் செம்மையாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஷாலு, அதுக்கு வந்து ஃபேண்ட். இது அடுத்தது வந்து இது வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர், இங்க் ப்ளூ கிடையாது. இது பார்த்தா பிளாக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டார்க் ப்ளூ. அதுக்கான ஃபேண்ட்டு இது ஷாலு, இது ஃபேண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இந்த பர்பிள் கலர் வந்து நான் கொண்டு வந்தேன், போயிருச்சு. இது ஒரு பீஸ் இருக்கு. நிறைய பேர் நானே ரோட்ல நிறைய எதாச்சியா பார்க்குறப்ப சரௌண்ட் இருக்கிற ட்ரெஸ் மாதிரியே இருக்கு இது அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் வெளியே. ஸோ இப்போ நான் காமிச்சதெல்லாம் என்கிட்ட இருக்குது. வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது வேர் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு எரிச்சலோ எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது. நான் நிறைய கொண்டு வந்து எல்லாமே போயிடுச்சு. இப்போதைக்கு ஸ்டாக் கால்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் கால்ஸ் பண்ணால் எடுக்க முடியலன்னு எது கோச்சிக்காதே, மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். ஏன்னா மேபி கால் எடுக்க முடியாத வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய கால்ஸ் வருது, பட் இது கஸ்டமராக கூட இருக்கலாம், எங்களுக்கு தெரியல. சாரி, அதுக்கு ரொம்ப சாரி. பட் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தாதான் அப்படி. நான் வந்து இப்படி தைச்சு போட்டிருக்கேன். இது பாருங்க, நெக் பின்னாடி பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நான் வந்து 2 ட்ரெஸ் போட்டிருக்கேன், 2மே சூப்பராக இருக்குது. நான் வேர் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேணும்னா இப்போ இருக்க கலெக்ஷன் வந்து நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, அந்த பிளாக் தான் வேணும் அப்படின்னா வந்து பிளாக் வந்து ஃப்ரீ புக்கிங் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரீ புக்கிங் எடுக்கலான்னு இருக்கேன். எத்தனை பேர் வாங்குறீங்களோ அத்தனை பேருக்கு நான் புக்கிங் போட்டு அத்தனை பீசஸ் வந்து நான் வாங்கி கொடுத்துறேன், ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.